அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச்சி மீடியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தலைமைச் செயலகம் பூங்கா தான் வந்திருக்கோம். ஆமாங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்க பூங்கா தான் அதில் தான் வந்திருக்கோம். இதில் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குங்க இந்த பூங்கா. கரெக்டாக இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கரெக்டாக கோட்டைக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த பூங்கா. இங்கே பூங்கா நிறைய பேர் வாக்கிங்லாம் போவாங்க. வாக்கிங் போகிறதுலாம் சூப்பராக இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன். அதான் இங்கே ஒரு மியூசியம் பார்க்க வந்தோம்ல, மியூசியம் பார்த்திங்கன்னா அதுக்கு பார்க்கிங் போகிறீங்களா, அதான் பார்க்கிங் விட்டு அப்படியே நீங்கள் பக்கத்துலேயே தான் இதுவும் உள்ளே வந்தீங்கன்னா இங்கேயே பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மரம் தாங்க. பாருங்களேன், நம்ம சென்னையில் தான் இருக்குமான்னு டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ மரம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபோர்ட் தெரியும் பாருங்களேன், கோட்டை. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஜூம் பண்ண கூட தேவைங்க, அப்படியே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதாங்க கோட்டை. தலைமைச் செயலகம் தெரியுதா, தலைமைச் செயலகம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பார்க் இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க இந்த பார்க்கு. கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குங்க. இங்கேருந்து அந்த போர் நினைச்சினம் இருக்கும்ல, அது வரைக்குமே இந்த பார்க்கு தான் சூப்பராக இருக்கும். என்ன நீங்கள் பூ அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, ஆனால் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக செடி மரம். வெயில் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ மரம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, க்ளீனாக இருக்குது. தலைமைச் செயலகம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அப்போ எப்படி இருக்கும் நம்ம சொல்ல தேவையில்ல. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. ஸ்பேசியஸாக பசங்க உட்காரத்துக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பீச்சுக்கு போகிற வழியில் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குங்களா. இங்கே அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். எதிர்க்கு தலைமைச் செயலகம் இருக்குது. இங்கே ஃப்ளாக் தெரியும் பாருங்கள், நான் காட்டுறேன். முன்னாடி போனால் தெரியும். இந்த பாருங்கள், இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் பறக்குதா இருங்க. உங்களுக்கு தெரியல, மரம் மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கே பாருங்கள், இதுதான் தலைமைச் செயலகம் பார்க். கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டு தான் லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து நான் பசங்களை இங்கே இடத்த காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். எதுக்கு மியூசியம் இருக்கும், அந்த வீடியோ நீங்கள் போன வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லாயிருக்கும். என்ன அந்த வீடியோ மியூசியத்தில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால் ஃபோட்டோ மட்டும் வச்சு நான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் பாருங்களேன். பசங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் நிறைய இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த பார்க்கும் சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், ஃபுல்லாக பச்சை பசேல்னு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. வெயில் டைமில் வந்தால் கூட வெயில் உள்ளே வரவே வராதுங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம ஒரு 50 அடி தான் வந்திருப்போம், அதுக்கே சூப்பராக இருக்குது. உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே எங்கே வேணால் உட்கார நிறைய இடம் இருக்குது. உள்ளே போய் அப்படியே கொஞ்சமாக பார்ப்போம். சூப்பராக இருக்குது. உள்ளே சேர்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் தாங்க, க்ளீனாக இருக்குங்க. புல்லுலாம் ட்ரிம் பண்ணி சூப்பராக. ரித்துமா என்னம்மா பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, அப்பா பாருங்க. எங்கே போகிறீங்க ரித்துமா? எங்கே போகிறீங்க? இருங்க. பெஞ்சு அந்த பக்கம் போகக்கூடாத. இந்த மாதிரி இந்த பக்கம்லாம் போகணும். இல்லை அப்படி போங்க, அந்த பக்கம் போங்க. முன்னாடி போய் போங்க. அது அந்த பக்கம் தான் வழி இருக்குது. போங்க, இது போங்க. பெஞ்சா அது அங்கே பெஞ்ச் இருக்கா, போங்க. இல்லை இந்த ரோட்லேயே போங்க, இப்படி போங்க. அவங்களுக்கு இவ்வளோ இடம் விட்டுட்டு உட்காரதுக்கு பெஞ்சு இருந்தால் தான் உட்காருவாங்களாம். சிட்டிங் பிளேஸ், முன்னாடி சிட்டிங் பிளேஸ் இருக்குது, அங்கே போவாங்க. ஃபோட்டோ ஷூட்லான்றது சூப்பரான இடங்க. இது பேவே கிடையாது, அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பார்க்கிங்கே வண்டியை ஓட்டுறதுக்கு ஃப்ரீ தான், பார்க்கும் ஃப்ரீ தான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இது ஊட்டி மாதிரி இருக்குல்ல, இது ஊட்டிலாம் கிடையாது. மெயின்டைன் இது வந்து தலைமைச் செயலகம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது அவ்வளோ நீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ரித்துமா என்ன பண்ணுறீங்கம்மா? என்னம்மா எது? பெயிண்ட் வச்சுருக்காங்க. சரி, சேர் அங்கே இருக்கு, போய் உட்காருங்க போங்க. சேர் கேட்டிங்களா? அது இருக்கிற சேர், போங்க உட்காருங்க, போய் உட்காருங்க போங்க. உட்காருங்க. இங்கே பாருங்கள், எங்கள் நேஷ்னல் ஃப்ளாக் பார்க்குது. இப்போ ரித்துவிகா வந்து உங்களுக்காக நேஷ்னல் ஆந்தம் பாட போகிறாங்களாம். பாருங்க.
சரி ஓகே, ரித்திகா அவங்க தெரிஞ்ச வரைக்கும் பாட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முன்ன நிப்பாட்டில் அவங்க இன்னும் அவங்க ஸ்கூலில் கூட அந்த பாட்டை சொல்லி தரலங்க, அவங்களே பார்த்து கற்றுக்கிட்டாங்க. நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்களா? அந்த பக்கம் மெயின் ரோடு, பார்க்கு இல்லை பாருங்களேன். இப்படி ஒரு பார்க்குக்கு நிறைய பேர் நம்ம வரமாட்டோம். நம்ம ஃபுல்லாக பக்கத்தில் இருக்க பார்க்கு, வேறு ஏதாவது பார்க்கு பே பண்ணிட்டு போவோம். இங்கே ஒரே ஒரு இது என்னென்னா, பசங்களுக்கு ப்ளே ஏரியா இல்லை. நான் போன வாட்டி வரும்போது, இந்த வாட்டி ப்ளே ஏரியா இருக்குமா தெரியல. இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், உள்ளே போய் பார்த்துட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஏரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நான் வந்திருக்கேன், வரும்போது அங்கே ப்ளே ஏரியா கிடையாது. ஆனால் இது மாதிரி சூப்பராக இருக்குங்க. உள்ளே போக இன்னும் உட்காரத்துக்குலாம் சிட்டிங்ஸ் தான் நிறையா இருக்கும். உள்ளே போய் கொஞ்சமாக பார்ப்போம், சரிங்களா? வாங்க, அப்புறம் பார்க்குறேன். பை. இங்கே நான் சொன்னல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது சூப்பரான இடம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன். ஒரு போட் மாதிரி ஒன்று இருக்கா, சூப்பராக இருக்குல்ல? செக்ரட்டேரியேட்டு, ஃப்ளாகு, ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடம் சொன்னா கேட்பாங்க. போட்டு ரித்திகா நிட்டாங்க, சூப்பராக இருக்குல்லங்க. பாருங்களா, கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. வெயில் இல்லையா? சூப்பராக எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம ஊட்டியில் இந்த சிம்ஸ் பார்க்லாம் போவோம்ல, இங்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரித்திகா எப்படி இருக்கு இந்த இடம்? கால் வலிக்குதா? நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாமா? அது டேங்க்கு உள்ள வேற ஏதாவது சிட்டிங் இருக்கு, அங்கே போய் உட்காந்துக்கலாமா? அது டேங்க்ல போய் உட்காரணுமா? கால் வலிக்குதாங்க, இடம் பெருசாக இருக்கா, இவங்களுக்கு கால் வலிக்குதான். பாருங்க, பசங்க அவ்வளோ சைக்கிள்லாம் ஓட்டுறாங்க. க்ளீன், நீட் அண்ட் க்ளீனுங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குப்பை கீழே பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம மற்ற டூரிஸ்ட் பிளேஸாக கூட 1-2 குப்பை பார்க்கலாம், இங்கே அதெல்லாம் கூட எதுவும் கிடையாது. இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதா நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஜூம் பண்ணி காட்ட பாருங்க, தெரியுதுங்களா? சூப்பரான இடங்க. அவங்களாம் ஓடிப்பாங்க பசங்க ரிலாக்ஸாக. இங்கே காலைல நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க, காலை சாயந்தரம்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கு இடம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே ஃபுல்லாக செடி க்ரீனிஷாக இருக்குங்க. நம்மளே நம்ம ஊரில் தான் இருக்குமான்னு, அவ்வளோ சென்னையில் தான் இருக்குமான்றது நிறைய பேர் தெரியல. வாங்க, சூப்பராக இருக்கு. நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஃபோர்ட் மியூசியம் பார்க்கலாம், இந்த பார்க்கு பார்த்துட்டு லைட்டஸ்ட் வீடியோ நம்ம இதில் போட்டிருப்போம். லைட்டஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக பசங்களை கூப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். அருமையாக இருக்கும் பாருங்களேன். மரங்கள் எப்படி இருக்குது. நானும் அப்படி தான் பிளான் பண்ணேன். காலைல வந்தோம், லைட்டஸ்ட் பார்த்தோம், மியூசியம் பார்த்தோம், பார்க் வந்திருக்கோம். பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே போக வேண்டியதான். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா தரமான இடங்க, செலவே பண்ண தேவையில்ல. மற்ற பார்க்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் ஸ்டில் கேமராக்கு அவ்வளோ, ஃபோட்டோ ஷூட்டுக்கு இவ்வளோலாம் வாங்குவாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்து பார்க்கலாம். சரிங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பாருங்களா, அங்கே இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. தரமாக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக ஏதோ நம்ம ஏதாவது காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க இருக்குது. ஏன்னா மேலே அவ்வளோ மரம், வெயில் கீழே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி அவ்வளோ மரம். நிறைய பேருக்கு தெரில, வர கூட்டமே கிடையாதுங்க. இத்தனைக்கு சண்டேலேயே கூட்டம் இல்லை. ஈவினிங் தான் நிறைய கொஞ்சம் கூட்டம் வரும் போல். பகல்லாம் வந்தீங்கன்னா செம்ம காலியாக இருக்குது. முடிஞ்ச அதாவது வாங்கிட்டு வந்துருங்க சாப்பிட்டு. ஆனால் சாப்பிட்டதை தயவு செய்து குப்பை தொட்டில் போடுங்க. இங்கே நிறைய குப்பை தொட்டிலாம் வச்சுருக்காங்க. குப்பை தொட்டில் போட்டு க்ளீனாக நம்மளால் எதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குது. கூப்பிட்டு வந்தோமா, சாப்பிட்டோமா, இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் தாராளமாக இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். பசங்களுக்கு கூப்பிட்டு வந்தால் அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க, இந்த மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இல்லை? சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ஏகப்பட்ட மரம் இருக்குங்க. நான் ஒரு 20% தான் நடந்து வந்துக்கிறேன். இன்னும் இருக்குது நிறையா. உள்ளே போகணும், அவ்வளோக்கெல்லாம் போக முடியுமான்னு தெரில. நீங்கள் வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு இடம். பாருங்களேன், அருமையாக இருக்குல்ல? இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டை வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் சுத்தமாக கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. க்ளீனாக இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி நான் எவ்வளோ பார்க் போயிருக்கேன், கச்சன்னு இருக்கோம். இங்கே அப்படி கிடையாது. ரிலாக்ஸாக உங்களுக்கு உண்டான இடத்துல நீங்கள் உட்காந்துங்கன்னா உங்களுக்கு யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. க்ளீனாக இருக்கும். எவ்வளோ தரமான ஸ்பாட்டு, சூப்பராக இருக்குது. பாப்பா பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கா.
ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் எடுக்கலாம் அருமையான இடம். செக்ரட்டரியேட்டுக்கு எதிர்க்கின்றதால உங்களுக்கு செக்யூரிட்டி பிரச்சனையே இருக்காதுங்க. அவ்வளோ தரமாக அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டு, பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டி பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது. அதான் வண்டி போட்டு உங்களுக்கு அதான் சொன்னேன், 0 பட்ஜெட் தாங்க. இது செலவே கிடையாது. வண்டியை ஃப்ரீயாக விடலாம், பார்க்கிங்கில் விட்டு இங்கே வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக போகலாம். அவ்வளோதாங்க. சாப்பிட்டது எதுவுமே நம்மளே குப்பில் வெற்றியில் போட்டுருவோம். ரித்திகா போடுறாங்க பாருங்கள், அவ்வளோதான். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதை குப்பையில் போடுங்க. போங்க போங்க. எப்படி இருக்கு அந்த இடம்? சூப்பராக இருக்குல்ல? எவ்வளோ இருக்குங்களா? சூப்பராக இல்லை? ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அருமையாக இருக்குன்னு சொன்னால் அதான் அது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்லங்க? ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அருமையாக இருக்குன்னு சொன்னால் போங்க போங்க. இப்போ பாருங்க, ரித்திகா காட்டுக்குள்ளே போக பாருங்களா. போங்க. இந்த பக்கம் எங்கே போகிறீங்க? காட்டுக்குள்ளே போகிறீங்களா? நானே வரட்டுமா? கூட்டு போறியா காட்டுக்கு? சரி போதும் வாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு அவ்வளோதான். திருப்பி ஸ்டெப்ஸுக்கு வந்தாச்சுங்க. இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குங்க. துப்பாத்தான் போட்டு வச்சுருக்காங்க. அது வேற இது வேற. இதை பாருங்க, சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச் பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், காட்டுறேன். போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமான்னு தெரில. பாருங்களேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குங்க. வாங்க, வந்து பார்த்தா தான் தெரியல. ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க பசங்கள்லாம். விளையாடுங்க. ரித்விகா நொண்டி விளையாடுறேன். ஏய் சீட்டிங். நொண்டி விளையாடணுமா? இங்கே மியூசியம் இருக்குது, அந்த மியூசியம் போகலாம். மியூசியம் டிக்கெட் கூட கம்மி தாங்க, 20 rupees தான் டிக்கெட்டு. சில்ட்ரன்ஸுக்கு 10 ரூபா. அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள். லைட் ஹவுஸ் போகலாம். லைட் ஹவுஸும் ஒரு ஆளுக்கு 20 rupees தான். அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி பீச் ஓட்டின பிறகு நம்ம சென்னையில் இருந்தால் நிறைய இடத்துக்கு நம்ம பார்க்க மாட்டேன்றோம். ஆனால் எவ்வளோ இடம் இருக்குது சென்னையிலேயே. நிறைய வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குங்க. சூப்பர் வீடியோலாம் இருக்கும். எல்லாமே கிட்ஸுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கிட்ஸை நீங்கள் எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு கூப்பிட்டு போனால் எங்கள் சேனலில் பாருங்கள். அது நிறைய வீடியோ இருக்கும். அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியட்டும்ல அது மாதிரி இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. ரித்திகா இப்போ நம்மளை நோக்கி ஓடி வராங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாருங்க, சூப்பராக இல்லை? ஃபோட்டோ ஷூட் எடுத்து அருமையாக இருக்க சொன்னால் செம்மையாக இருக்குது பாருங்க. ஆமாங்க ஆமாங்க. பாப்பா ரொம்ப நாள் காட்டுக்கு கூட்டு போனோம், காட்டுக்குள்ளே கூட்டு போனோம்னா இங்கே வந்து காடு மாதிரியே ஃபுல்லாக மரம் இருக்குது. காட்டுக்கு கூட்டு போன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே இருக்குங்க. அதாங்க ஒன் டே தான் நான் சொன்ன மாதிரி மியூசியம் பார்க்கலாம். இங்கே பார்க்கு, லைட் ஹவுஸு, பீச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆட்டெல்லாம் கொடுங்க. ஏமா ஆட்டு கொடுக்கட்டுமா? உனக்கு பிடிக்க எல்லாருக்கும் ஆட்டு கொடுக்கட்டும். ஓகே, ஆட்டை கொடுத்து சொல்லு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய். நீங்க மட்டும் பாய். அம்மா அழகான வீடியோஸ் மட்டும்.